நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை, நித்தமும் காக்கும் தேவனே, சத்திய பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்திய பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே ஆராதனை. உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை, உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே ஆராதனை. மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை, மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை. மகிமையான தேவனே, மசிலாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. மகிமையான தேவனே, மசிலாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே ஆராதனை. புதுமையே ஆராதனை, புண்ணியமே ஆராதனை, புதுமையே ஆராதனை, புண்ணியமே ஆராதனை. பூரணமான தேவனே, புலோகராஜனே, ஆராதனை ஆராதனை. பூரணமான தேவனே, புலோகராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை, நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே 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 ஆராதனை. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்
எனக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எனக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. எனக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எனக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், புது பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். எனக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எனக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே.
ஆலயத்துக்குள்ளே நிரம்பி நிற்பதாக. எல்லா வாயை திறந்து துதிங்க. அவர் துதிகளுக்குள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. அவர் துதிகளுக்குள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் நமக்காக தம்முடைய சரீரத்தை பிட்டு கொடுத்தவர். நமக்காக அந்த கேடு அடைந்தவர். சங்கீதக்காரனை போல நிலத்தை உழப்பட்டது போல உழப்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதிக்கும்படிக்காக கர்த்தர் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவரே ஆராதனைக்கு உரியவர். வாயை திறந்து சொல்லுங்க. ஆராதனைக்கு உரியவர். அவரே ஆராதனையின் நாயகர். வாயை திறந்து சொல்லுங்க. அவரே ஆராதனையின் நாயகர். அவரே பரிசுத்தர். அவரே பரிகாரி. அவரே பாவங்களை மன்னிக்கிறவர். அவரே நம்மை பலப்படுத்துகிறவர். அவரே நம்மை தைரியப்படுத்துகிறவர். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாதவனுக்கு பலனை தந்து கனப்படுத்துகிறவர். ஆண்டவர் கர்த்தராக இருக்கிற தேவன் சொல்ல, நான் ஆவியாயிருக்கிறேன். என்னை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தருக்கு புதிய பாடலை பாடி அவரை துதியுங்கள். அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீதை போல சொல்லுங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அந்த உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இதோ நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், என்னை நம்புகிறவனை ஒருவனை நான் கைவிடுவது இல்லை என்று சொன்ன ஆண்டவர். இந்த காலையில எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. இந்த காலையில இந்த கர்த்தர் அதிசயமானவராய், இந்த கர்த்தர் விடுவிக்கிறவராய், இந்த கர்த்தர் சமாதான பிரபுவாய், இந்த கர்த்தர் நமக்காக யாவை செய்கிறவராய் இந்த இடத்துல வந்து இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோட ஏக மனதோட எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் உங்க கிருபைன்னு சொல்லி எல்லா வாயை திறந்து உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆவியானவரை பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். அப்படி எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. மறப்பேனோ மறந்து போவேனோ, மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவரை பாடி, அவர் ஒருவருக்கே ஆராதனை, அவர் ஒருவருக்கே கனம், அவர் ஒருவருக்கே மகிமை, அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர் என்று சொல்லி அவரை பாடி அவரை ஆராதிப்போம். மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததோ உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததோ உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. மறப்பேனோ மறந்து போவேனோ. சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, மறந்தால் இந்த உலகில் வாழ முடியாது. மறப்பேனோ மறந்து போவேனோ, மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. தாழ்வினிலே நினைத்தவரே தயபரரே உமக்கு நன்றி. தாழ்வினிலே நினைத்தவரே தயபரரே உமக்கு நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபை
சேர்ந்து சொல்லுங்க. உங்க கிருபைதான் நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும். உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். ஆயிரமே இருக்கையிலே என்னை தெரிந்தீ. ஆயிரம் பேர்களில் என்னை நீ தெரிந்து கொண்டீர். என் தாயின் கருவில் நான் உருவாகும் முன்பதாக என்னை பேர் சொல்லி அழைத்தீரே. உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும். உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும். உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வத்தினுடைய முகத்தை பார்த்து பக்தனை போல, அப்பா இந்த 9 மாதம் அளவு எனக்கு நீங்க செய்தத என்னால ஒரு நாளும் மறக்க முடியாது. என் பிள்ளைகளுக்கு செய்த உதவிகளை நான் மறக்க முடியாது. என் தேசத்துக்கு செய்த உதவிகளை மறக்க முடியாது. என் குடும்பத்துக்கு செய்த நன்மைகளை மறக்க முடியாது. அப்படி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா? மறப்பேனோ, மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வினோ. மறப்பேனோ, மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வினோ. சேர்ந்து சொல்லலாமா? நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி, நன்றி ஐயா, நன்றி, நன்றி ஐயா. ஒரு விசை கூட சேர்ந்து சொல்லலாமா? நன்றி, நன்றி ஐயா, நன்றி, நன்றி ஐயா. இந்த மாதத்தின் ஒவ்வொரு அசைவுகளில் நீங்க கூடவே இருந்தீரப்பா. தைரியமாயிரு, நலமானதை உனக்கு நான் செய்வேன். தைரியமாயிரு, நலமானதை உனக்கு செய்வேன் என்று சொல்லி தோளில் சுமந்து என்னை நடத்தினீங்கப்பா. நெருக்கம் வந்தது, உபத்திரவம் வந்தது, வியாதிகள் வந்தது, இழப்புகள் வந்தது, நிந்தனைகள் வந்தது, பரிகாசங்கள் வந்தது. நீங்க கூடவே இருந்து நடத்தினீங்கப்பா. வாயை திறந்து சொல்லுங்க. என் பணித்தளத்துல கூட இருந்தீரே, என் சரீரத்தில் அவ்வப்பொழுது வந்த பலவீனத்துல கூட இருந்தீரே, ஆரோக்கியத்தை தந்தீரே. வாயை திறந்து சொல்லுங்க. ஆரோக்கியத்தை தந்தீரே, நல்ல வேலைகளை தந்தீரே, நல்ல உடைமைகளை தந்தீரே, நல்ல பெற்றோரை தந்தீரே, நல்ல மழையை தந்தீரே, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தந்தீரே. நன்றியப்பா. ஏக மனதோட யெகோவா தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி இணைந்து பாடி அவர் நாமத்தை உயர்த்தி அவருக்கு ஆராதனை செலுத்த, எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு செய்த நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோட அவரை ஆராதனை செலுத்துவோமா? தந்தையாம் தெய்வம் நீ மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தாழும் புகழால் சுகமானோ. சேர்ந்து சொல்லலாமா? யெகோவா ஷம்மா, என்னோட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். கரங்களை உயர்த்தி யெகோவா
ரெண்டு கரங்களை அசைத்து நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கி இந்த பூமியை சகலத்தையும் யெகோவா வார்த்தைகளினால உயர்த்தினீர். உன்னத நீர் பரிசுத்த தேவனாயிருந்து உம்மை போல தெய்வம் இல்லை ஆண்டவரே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீரே உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீரே உள்ளத்திலே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுது, நீர் மாத்திரம் போதும், ஏசப்பா. நீர் மாத்திரம் ஒவ்வொரு போதும், நொடிகளிலும் ஒவ்வொரு நீர் நிமிடங்களிலும் மாத்திரம் நீ போதும், போதும் ஆண்டவரே, நீ போதும் என்று சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் அவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லை. சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு என் இணை. வாழ்நாள் முழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நீ மாத்திரம் போதும், ஆண்டவரே என்னுடைய நீ பரிசுத்த மாத்திரம் என் ஆவிக்குரிய போதும், வாழ்வில் நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் என்று சொல்லுங்க. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. சபையே, பல தேவைகளோடு இந்த இடத்துல நீங்க ஆராதிக்க வந்திருக்கலாம். பல காயப்பட்ட சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்களை காயங்களை ஆற்றுகிறவர், உங்கள் பாரங்களை தோளில் சுமக்கிறவர், உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர், உங்களை பரிசுத்தமா வாழ தெரிந்து கொண்டவர் இந்த காலையில சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் எதை கேட்டால் உனக்கு நான் தருவேன். நீ விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். இந்த காலையில மனந்திருந்து கேளுங்க, ஆண்டவரே இந்த ஆராதனையில் நான் வெறுமையா வந்து வெறுமையா போக உமக்கு பிரியமல்லப்பா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவான் என்று சொன்ன ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற இந்த பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, என் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரத்தை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைச்சல்களை மாற்றுங்கப்பா. என் தேசத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களை மாற்றுங்கப்பா. அப்பா இந்த காலையில் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, நீ கையிட்டு செய்கிற வேலைகளையும் உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். உன்னை பெலோமோனை போல ஆயிரங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய், உன்னை பிரயோஜனம் உள்ளவனாக நான் மாற்றுவேன். ஆலங்கத்துக்குள்ள சந்தோஷத்தை காண்பாய். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கும். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன்.
எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையே சிறிய தாவீதுக்கு தந்தீரே. ஆடுகள் மேய்த்தவன ராஜாவாக மாற்றினீரே. எல்லாரும் உற்சாகத்தோடு என்னோடு இணைந்து இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை தட்டி பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே. மேலே 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 மேலே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. அப்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நிறைவான சமாதானத்தோட வாயை திறந்து சொல்லுங்க. நிறைவான சமாதானத்தோட இந்த ஆராதனையில என்னை சந்தோஷப்படுத்தி என்னை வாழ்வழிக்கும் கர்த்தரை வல்லலை உயர்த்தி காண்பிக்க ஒரு விசை கூட ஜீவன் தந்தீரே, பலன் தந்தீரே. உமக்கு நன்றின்னு சொல்லி அவர் நம்மை காக்கிறவராய், தோளில் சுமக்கிறவராய், நம்மை ஆதரிக்கிறவராக இந்த காலையில வந்து நம்மை பார்த்து சொல். நான் உன்னை காப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை கனம் பண்ணுவேன். வலது கரத்தை உயர்த்தி என்னோடு இணைந்து சமர்ப்பணம் பண்ணி அர்ப்பணம் பண்ணி இந்த காலையில நம்மை முழு இருதயத்தோடு அவர் பாதத்தை நோக்கி பார்ப்போமா. காப்பா உன்னை இந்த மாதம் முழுவதுமாக ஜீவனுள்ள நாளெல்லாம் காப்பா இன்னும் நீ மேலும் ஒப்பு கொடுப்போமா. கலங்காதே மனமே, காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. கண்டுன்னை அழைத்தவர் கரமசைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். சேர்ந்து இணைந்து சொல்லுங்க. கண்டுன்னை அழைத்தவர் கரமசைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார்.
ஆசிகளை எண்ணிப்பார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். கரங்களை அசைத்து சொல்லுங்க. எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. என்றும் அதை எண்ணிப்பார். உன்னை காப்பார், காப்பவர் காப்பார், இன்னும் மேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆராதனை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு நீ செய்ததை நன்றி சொல்ல கிருபை செய்தீர். எங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய கிருபை செய்தீர். நாங்க புதிய காரியங்களை உங்க பாதத்தில் கேட்டுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆராதனையில் அமர்ந்து கொள்ளுகிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளிலே பரிசுத்தாவியானவர் இறங்கி எங்களை தைரியப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உற்சாகத்தோடு தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனை மண்டலங்களை ஒருநிலைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு என் ஜனத்தோடு கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே வந்த உங்களை எல்லாரையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். சற்று நேர தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் தேவ சமூகத்தில் 2 பேர் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை வாசித்து கேட்க கர்த்தர் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ரோமர் 4:18 ஒருவர், ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை 5:5 ஒருவருக்கு வாசிக்கலாம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே விசுவாசித்தான். 5ஆம் அதிகாரம் ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ சேனைக்கும் அதிபதியாயிருக்கிறவரும் சர்வ உலகத்தின் சிருஷ்டிகருமாயிருக்கிற நல்ல பிதாவே, ஜனம் எதிர்பார்ப்போடு ஜனம் வாஞ்சையோடு உங்களுடைய பாதத்தில் கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரா என்று தேவ சமூகத்தில் ஏக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். ஜனத்தோடு பேசும், ஜனம் மாறுதலோடு விடுதலையோடு நம்பிக்கையோடு கடந்து செல்ல கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை என்ற தலைப்பில் இன்றைக்கு காலையிலே கர்த்தர் வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். ஒன்று கூட சொல்லுதேன், நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை என்ற தலைப்பில் கர்த்தர் வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறேன். கேரளாவில் பாலக்காடுக்கு சமீபத்தில் இருந்த ஒரு குடும்பத்தின் வரலாறை உங்களுக்கு முகவுரையாய் சொல்லி இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வர ஜெபத்தோடு நிற்கிறேன். 4 வயது உள்ள ஒரு குழந்தை 2-3 நாட்கள் ஜுரமானபடியினாலே மருத்துவரை போய் பார்த்தார்கள். எல்லா மருத்துவமும் செய்து அந்த ஜுரத்துக்கு எந்த மாற்றம் வரவில்லை.
அப்பொழுது அந்த மருத்துவர் மேற் சிகிச்சைக்காக அங்கிருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனைக்கு விட்டார். அப்பொழுது டெஸ்ட் பண்ண பொழுது இந்த குழந்தைக்கு புற்றுநோய் என்ற கேன்சர் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. சிகிச்சைக்காக இந்த குழந்தை வெள்ளூர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டது. மருத்துவர்கள் எல்லாவித டெஸ்ட் எடுத்துட்டு இந்த 4 வயது குழந்தைக்கு ஹீமோ தெரப்பி செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் சொன்ன பொழுது அட்மிட் பண்ணப்பட்டது. அந்த நாள் வந்தது. கூட பாட்டி தான் அந்த குழந்தை கூட இருக்கிறாங்க. அந்த குழந்தைய அந்த தாயார் இப்படி தைரியப்படுத்தினாங்களாம், இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள உனக்கு ஒரு ட்ரெஸ் போடுவாங்க, என் மடியிலிருந்து உன்னை தூக்கி அந்த ஹீமோ கொடுக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. நீ அங்கு செய்ய வேண்டிய 3 காரியத்தை நான் உனக்கு சொல்கிறேன். நீ இதை கண்டிப்பா செய்தனா கண்டிப்பா உனக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் தருவார். அந்த இன்ஜெக்ஷன் ரொம்ப உன்னால தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வேதனை உனக்கு இருக்கும் என்று சொல்லி அந்த தாயார் சின்ன குழந்தைக்கு சொன்னாங்க, நீ 23ஆம் சங்கீதத்தை வாசிக்க வேண்டும். 1. 2வது, மலையாளத்தில் ஒரு பெரிய என்னையெல்லாம் டச் பண்ண ஒரு பாடல், சர்வமும் ஏசுநாதனாய். நான் அந்த பாடலை உங்களுக்கு பாடி தேவ சமூகத்தில் அதில் தமிழில் சொல்லி இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். 3வதாக நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், உன் இருதயத்தில் 2 கையை வச்சு சொல்லணும், எனக்கு தாங்குவதற்கான பலத்தையும் தைரியத்தையும் தர வேண்டும் என்று இந்த பாட்டி இவளை சொல்லி அனுப்பினது. அங்கே போன உடனே ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க, நர்சஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்போ ஹீமோக்கு நீ தயாரான டாக்டர் கேட்ட உடனே, டாக்டரங்கள் எனக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க தரணும். அந்த மருத்துவமனையில் நின்று அந்த குழந்தை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய்விடுவார் என்று 6 அதிகாரங்களை கொண்ட வசனங்களை கொண்ட அந்த வசனத்தை சொல்லி அந்த பிள்ளை இப்படி ஒரு பாடலை பாடினது. நான் அந்த பாடலை முழுமையாக பாடி உங்களுக்கு இந்த வார்த்தையை தமிழில் சொல்லி உங்களை விளக்கி இந்த வார்த்தைக்கு நேராக உங்களை கொண்டு செல்ல போகிறேன். மருத்துவருக்கு பயங்கர ஆச்சரியம், ஏங்குள மருத்துவ ஃபீல்டில் இப்படி ஒரு குழந்தை வந்து இந்த மருத்துவமனையில் இப்படி செய்ததாக என் வரலாற்றில் சர்வீஸில் இல்லை என்று சொல்லி. ஹீமோ முடிந்தது, பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு 2 ஆண்டுகளுக்கு பின்பு மறுபடி இந்த குழந்தைக்கு செக்கப்புக்காக போன இடத்துல எல்லா செக்கப்பும் முடிந்த உடனே மருத்துவர்களுக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குழந்தைக்குள்ள சரீரத்தில் கேன்சர் இல்லை. ஒரு கரங்களை தட்டி அந்த குழந்தை பாடின பாடலை தான் நான் இப்போ பாட போறேன். இந்த பாடலை பாடி அதற்கு தமிழாக்கம் சொல்லி உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வரப்போகிறேன். സർവവും യേശുനാഥനായി സമർപ്പണം ചെയ്തിടുന്നു സ്നേഹമോടെ ഞാൻ. സർവവും യേശുനാഥനായി സമർപ്പണം ചെയ്തിടുന്നു സ്നേഹമോടെ ഞാൻ. എൻ്റെ ബുദ്ധിയും എൻ്റെ ശക്തിയും നീ എനിക്കു തന്നതൊക്കെയും, എൻ്റെ ബുദ്ധിയും എൻ്റെ ശക്തിയും നീ എനിക്കു തന്നതൊക്കെയും, സർവവും യേശുനാഥനായി സമർപ്പണം ചെയ്തിടുന്നു സ്നേഹമോടെ ഞാൻ. എൻ്റെ ദേഹവും എൻ്റെ ദേഹിയും നീ എനിക്കു തന്നതൊക്കെയും, എൻ്റെ ദേഹവും എൻ്റെ ദേഹിയും നീ എനിക്ക്
എനിക്കു തന്നതൊക്കെയും സർവവും യേശുനാഥനായി സമർപ്പണം ചെയ്തിടുന്നു സ്നേഹമോടെ ഞാൻ. സർവവും യേശുനാഥനായി സമർപ്പണം ചെയ്തിടുന്നു സ്നേഹമോടെ ഞാൻ. എൻ്റെ ജീവനും എൻ്റെ സൗഖ്യവും നീ എനിക്കു തന്നതൊക്കെയും, എൻ്റെ ജീവനും എൻ്റെ സൗഖ്യവും നീ എനിക്കു തന്നതൊക്കെയും സർവവും യേശുനാഥനായി സമർപ്പണം ചെയ്തിടുന്നു സ്നേഹമോടെ ഞാൻ. அதுக்குள்ள தமிழாக்கம் இதுதான். சர்வம் எல்லாம் என் தேவன், எனக்கு எல்லாம் எனக்கு தேவன் தான், கிறிஸ்து தான். எனக்கு கொடுத்த புத்தியும் எனக்கு கொடுத்த வல்லமையும் பலமும் கர்த்தர் தந்ததுதான். எனக்கு கொடுத்த இந்த சரீரமும் எனக்கு கொடுத்த இந்த சரீரம் மாத்திரமல்ல, என்னுடைய மேல் இருக்கிற ஆவியும் அவர் தந்ததுதான். எனக்கு கொடுத்த புத்தியும் எனக்கு கொடுத்த எல்லாம் எல்லாம் கர்த்தர் என்று சொல்லி, என் ஜீவனும் எனக்குள்ள சௌக்கியமும் இயேசுதான் என்று அந்த குழந்தை பாடினது போல ஆண்டவர் அந்த குழந்தைக்கு சௌக்கியத்தை கொடுத்தார். நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை என்ற 12 காரியமாகும். இந்த காலையிலே நாம் கர்த்தர் வார்த்தையை கவனிக்க போகிறோம். ஜெபத்தோடு நீங்கள் இந்த வார்த்தையை கவனிப்பீர்கள் என்றால் நீங்கள் வந்தது போலல்ல, ஒரு புதிய பலத்தோடு இந்த ஆராதனையிலே உங்களை உங்க வீட்டுக்கு கர்த்தர் அனுப்புவார். ரோமருக்கு எழுதின நிருபத்தின் ரோமாபுரியாருக்காக ஒருவர் எழுதுகிறார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவாயிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார் ஆபிரகாம். ஒன்றாவதாக, ஆபிரகாமினுடைய விசுவாசம் விசுவாசிகளுக்கெல்லாம் பிதாவாக ஆண்டவர் மாற்ற அவருக்குள்ளே விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்தது. ஆபிரகாமை 75வது ஆண்டிலே அவனுடைய வயதிலே அவனை கர்த்தர் அழைக்கிறார். 100வது வயதுக்குள்ளாக வந்து நிற்கும் பொழுது, அல்லது 99 வைத்துக் கொள்ளுங்கள், மம்ரேயின் தோப்பிலே தேவனும் தூதரும் அவனிடத்திலே வருகிறார்கள். வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், எங்களுக்கு நல்லா தெரியும் சரீர பிரகாரமாக பிள்ளை பெறுவதற்கான எந்த பலமும் சுகமும் ஆயுசும் ஆரோக்கியம் உனக்கு இல்லை. ஆனாலும் அடுத்த உற்பவ காலத்தில் நாங்கள் வரும் பொழுது செத்து போன சரீரத்திலிருந்து உயிரற்று போன பிள்ளை பேரு நின்ற இடத்தில் உனக்கு ஒரு என்ன கிடைக்கும்? பிள்ளையை தருவேன். தேரகனுடைய மகனாய் ஊர் என்கிற கிராமத்தில் கத்தைய பட்டணத்தில் பிறந்தவனாகி இருக்கிற அவன் எல்லாவற்றையும் விட்டு வந்தது நிமித்தமாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்த போகிறார். அவனுடைய நம்பிக்கையை ஒன்று மறுபடி தூண்டி விடுகிறார். உன் சந்ததியை இவ்வளவாய், நீ நினைக்கிறது ஈசாக்கு, ஈசாக்குக்கு பின்பு யாக்கோபு என்கிற ஒரு பட்டியலை நீ வைக்கிறாய். ஆனால் உன்னை நான் எப்படி நம்பிக்கை உள்ளவனாக மாற்றுவேன் என்றால், பிறந்திருக்கிற சர்வ மக்களுக்கும் பிதாவாக உன்னை விசுவாசிகளினுடைய தகப்பனாக மாற்றுவேன். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட ஒருவருக்கு சத்தம் உயர்த்தி வாசித்தரலாமே. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்
அந்த நம்பிக்கையை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆண்டின் 9 மாதத்தை நிறைவு செய்ய போகிறோம். இன்னும் சில மாதங்களுக்குள் 2025 என்ற ஆண்டு நம்மளை விட்டு போக போகிறது. எத்தனை பேர் 2026க்குள்ள பிரவேசிப்போம் என்ற எந்த அசுரன்ஸும் நமக்கு இல்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், என் மேல் யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீர்களோ, என் மேல் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறீர்களோ, உங்க நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் எந்த இடரல் வராது என்பது ஒரு ஆபிரகாமை வைத்து சொல்லுகிறார். சிலதை நம்பிக்கை இழந்தவர்களாய், சிலது கிடைக்காது என்று கவலைப்பட்டவர்களாய், இந்த காரியம் நடக்காது என்று துக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமினுடைய நம்பிக்கையும் விசுவாசம், அவனுடைய நம்பிக்கையும் விசுவாசம், அந்த விசுவாசத்தில் அவன் உறுதியாய், நம்பிக்கையில் உறுதியாய் இருந்ததுனால அவன் ஈசாக்குக்கு மாத்திரமல்ல, ஈசாக்குக்கு பிறந்த யாக்கோபுகள் மாத்திரமல்ல, அதற்கு பிறந்த சந்ததிகள் மாத்திரமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிறதான உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்காக விசுவாசிகளின் தகப்பனாய் ஆண்டவர் மாற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே, நீ சில காரியங்களுக்காய் ஜெபித்து வருகிறாய், நீ சில காரியங்களை அழுது கொண்டிருக்கிறாய், அந்த நம்பிக்கை இது கிடைக்குமா கிடைக்காதா என்ற பல சந்தேகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் இன்றைக்கு காலையில பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமுக்கு நான் இதை செய்தது உண்மை என்று சொன்னால் அந்தவருடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியினால் இதை நான் நிறைவேற்ற முடியும் என்று சொன்னால் இன்னைக்கு உங்களுக்கு நான் அதை செய்ய வல்லவராயிருக்கிறேன். நம்பிக்கை ஆண்டவரிடத்தில் வைக்க வேண்டும். ஒரு சின்ன குழந்தை, 4 வயசு நிறைந்த குழந்தைக்கு பாட்டி சொல்லி கொடுத்ததை அது அப்படியே உள்வாங்கி அது தேவ சமூகத்தில் அது ஸ்தோத்திரம் பண்ணி ஜபித்தது, அது சுகம் பெற்று இன்னைக்கு திருமணமாய் இன்னைக்கு பிள்ளைகளை பெற்று சந்தோஷமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றாவதாக ஆபிரகாமினுடைய விசுவாசம், அவனை விசுவாசிகளுக்கெல்லாம் பிதாவாக ஆண்டவர் மாற்றினார். நம்பர் 2, ரோமர் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கொஞ்சம் உள்வாங்கி எல்லாரும் எடுத்து வாசிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம். ரோமர் 8:24. நல்ல புரிந்து கொள்ளுங்க. அந்த நம்பிக்கையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? எல்லாரும் கொஞ்சம் உங்க பைபிள் எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு எல்லாரும் உங்க சிந்தனை முழுவதும் இந்த பிரசங்கத்துக்கு நேராக தேவ சமூகத்தில் கடந்து வாருங்கள். நம்ம எல்லாம் ஒரு ஜபத்திற்காக ஒரு காரியத்துக்கு ஜோம் பண்ணி முடிஞ்சோன்னு அப்ப கிடைச்ச உடனே என்ன சந்தோஷம், எத்தனை போனு, முகத்தில் என்ன முகமலர்ச்சி, மனமலர்ச்சி. கிறிஸ்தவம் அதை படிப்பிக்கல. கொரிந்து சபைக்கு பவுலை கொண்டு எழுதி கொடுக்கும் பொழுது நாங்கள் தரிசித்து நடக்கல, நாங்க விசுவாசத்தில் நடக்கிறோம். நான் நிறைஞ்ச இடத்துல சொல்லுகிறேன், நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. எனக்கு ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணும் பொழுதே என் விசுவாசம் எப்படி மாறும்னா அதை என் கையில தந்துட்டாரு. கிடைச்சு கழிஞ்சு எல்லாரும் ஹாப்பியா மாறுகிறது என்பது எல்லாருடைய இயல்பான வாழ்வு. அந்த ஃபெய்த்தை இந்த பைபிள் படிப்பிக்கல. எனக்காக நான் ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையிட எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையில ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு அந்த ஜெபம் எல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. 2, கர்த்தர் சொல்றாரு, ரட்சிப்பு என்கிறது இயேசு கிறிஸ்து காரணராக மாறினார். அந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். எந்த நம்பிக்கை? இவ்வுலகத்தில் அழிந்து போகிற பொன்னினாலோ வெள்ளியினாலோ அல்லாமல் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால உங்களையும் என்னையும் ரட்சித்தார்.
ரட்சிப்பு என்பது இயேசு எனக்காக மரித்தார் என்பது இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்யும் பொழுது, ரோமர் 9:10 வாசிக்கும் பொழுது நாம் அப்படி அல்லவோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார், அந்த நம்பிக்கையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புவது நம்பிக்கை அல்ல. இயேசு இந்த பூமியிலே மனிதனுடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார், அவர் விஸ்தரிக்கப்பட்டார், அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதில் இருக்கிற யாரும் பார்க்கல. ஆனால் அதை ஒன்று விசுவாசிக்கிறேன், அதை ஒன்று நான் நம்புகிறேன். அதுதான் நம்பிக்கை. அவருடைய கல்வாரியிலே கொல்கதா என்று சொல்லப்படுகிற, கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற, மண்டையோடு என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்னை ரட்சித்தது என்று விசுவாசிக்கிறது தான் நம்பிக்கை என்பதை மறந்து விடாதீர்கள். பல நேரத்தில் விசுவாசி ஜெபிக்கிற ஜெபமாக, ஐயோ பார்க்க சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாவியா இருக்கிற என்னை உன்னை பாவத்திலிருந்து மீட்டு இருக்கிறார். நீ பாவி அல்ல, நீ பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்பதை சபையே மறந்து விடாதே. அதனால் அந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நம்பிக்கையில? விசுவாசத்தினால் உள்ள நம்பிக்கையில. என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய பாவங்கள், ஆதாமினால் செய்து போன பாவங்களை கடைசி ஆதாமாகிய கிறிஸ்து என்னும் இரட்சகரின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நம்பிக்கையிலே ஒருவன் தன் காண்கிறதை நம்புவதென்ன? எல்லாரும் காண்கிறது, நம்ம காணாதவைகளை நம்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு இடம் இருக்கலாம், ஒருவேளை உங்கள்கிட்ட மாஸ்டர் டிகிரி இருக்கலாம். ஆனால் அந்த மாஸ்டர் டிகிரியில ஒரு கனவு பார்க்கணும், என்ன ஆண்டவர் ஒரு அரசு பணியாளனாய், ஒரு நிலம் இருக்கிறது, அதை ஒரு கொட்டாரமாக ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையிலே கனவு காண்கிறவன் தான் கிறிஸ்தவன் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னுடைய இவ்வளவு நிலை ஊழியத்திலே வளர்ச்சிக்கு பின்னால ஒரே ஒரு காரியம், எனக்கு ஒரு நம்பிக்கை ஒருவரிடத்தில் வைத்திருக்கிறேன். அது மனிதனை வைத்தல்ல, அது கர்த்தரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் ரட்சிப்புக்கு காரணம் என்பது நம்பிக்கையாகும். மூன்றாவதாக அதே ரோமர் 15:4 திருப்பிக் கொள்வோம். ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புத்தகத்தை பார்த்துட்டீங்களா எல்லாரும்? இது 1189 அதிகாரங்களை கொண்ட புத்தகம். இந்த புத்தகத்துக்கு 2 ஏற்பாடுகள் இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, மற்றொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27 கொண்ட புத்தகத்தில் 40 நபர்கள் 1600 ஆண்டுகள் கொண்டு எழுதினாலும் இந்த புத்தகத்துக்கு எழுத்தாளன் ஒரே ஒருவர், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு இந்த புத்தகம் தலையணையில பாதுகாப்பாக உறங்குவதற்கு பயன்படுகிறது. இந்த புத்தகம் ஷோகேஸ்ல இது பத்திரமாய் வைக்கப்பட்டிருக்கிற புத்தகம். அதை விட கடந்து சொன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த கச்சத்தில் வைக்கிற புத்தகம். எங்க கச்சத்தில் வைக்கிற புஸ்தகம். இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். வசனத்தின் மூலம் நம்பிக்கை உண்டாக வேண்டும். வசனம் ஒவ்வொருவரோடு பேச வேண்டும். ஒரு நாள் பெட் காப்பி கிடைக்காத எந்த சண்டை வருது தெரியுமா? நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் சரியான நேரத்தில் வராட்ட எத்தனை சண்டை நடக்கு தெரியுமா? மதியம் சாப்பாடு, அது ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு மனம் வரணும். என்ன வரணும்? ஒரு நாத்தம். அதுக்கு பிறகுற சண்டையே அப்பா. உங்களை ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு
இன்னைக்கு கர்த்தர் நேரடியா ஒருவனுடைய வீட்டுக்கு வர அவருக்கு நேரம் இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் உன் கையில தந்திருக்கிற தேவ வார்த்தைகள், அதிலும் தமிழ் வேதாகமம் இந்தியாவில் உள்ள சகல மொழிகளிலும் முதல் முறையில் ஹீப்ருவிலையும் கிரீக்கில் இருந்தும் உங்களுக்கு மொழிபெயர்த்து சொந்த தாய்மொழியில தந்த புத்தகம். இந்த புத்தகம் என்ன சொல்லி வருகிறதுனா, தேவ வசனத்தினால் பொறுமையினால் உண்டாகும் மாறுதல் கோபக்காரனை நல்லவனா மாத்தி இருக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்க. சண்டைக்காரன் இல்லாம சமாதானப்படுத்துகிறவனாய் இந்த புத்தகம் மாறி இருக்கிறது. பாவியை பரிசுத்தவானாக மாற்றி இருக்கிறது. வாங்கி கடமே கொடுக்காதவன போய் வீட்டுல தேடி கடன் கொடுக்கிறதற்கு இந்த புத்தகம் படிப்பித்திருக்கிறது. அறிவில்லாதவனை அறிவுள்ளவனாக மாற்றி இருக்கிறது. பேதையை இந்த புத்தகம் ஞானியாக மாற்றி இருக்கிறது. ஆதலால் இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். வீட்டில இருந்து வர சொல்லி யாராவது எத்தனை பேராவது இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசணும்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்ணி வந்தீங்க? ஆனா நான் இந்த மெசேஜை 2-3 நாள் கர்த்தர் பாதத்துல இருந்து எடுத்த பொழுது ஆவியானவர் சொன்னாரு, ராஜன் ஒன்ன வச்சு உன் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை பேசுவேன், அது ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். கரங்களை தட்டி. ஆதலால் சபையோடு கர்த்தர் சொல்லுகிறாரு, வசனத்தில் எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டாகணும். ஆமே. இந்த ஆண்டுல கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். ஆமே. நான் 99% சபை மக்கள் சொன்னேன், உங்களில் யாரும் இந்த வருஷத்துல கைவிடப்பட்ட பிள்ளைகளாய் அனாதைகளாய் மாறல, உங்களை சிறந்திருக்க பண்ணி இருக்கிறார். இந்த நாள் வரை என்னால் அடிச்சு சொல்ல முடியும். நீங்க எதிர்பாராத நன்மைகள், நீங்கள் நினைத்து பார்த்திராத நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். வசனத்தை யார் நம்புகிறீங்களோ, வசனத்தின்படி யார் நடக்கிறீங்களோ, உங்க பட்சத்தில் ஆண்டவர் அந்த நம்பிக்கையை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். நம்பிக்கையும் நித்திய நம்பிக்கையும் உள்ளவர்களாய் சபை மாற வேண்டும். 4வதாக 1 கொரிந்தியர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த மனப்பாடமான வசனம் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவ்வேளையில் அன்பே பெரிது. கரங்களை தட்டி. இந்த வசனம் இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எல்லாரும் கடகடகடான்னு சொல்லுவீங்க. கடைசி அந்த புஸ்தகத்தின் எழுத்தாளன் முடித்து வைக்கிற ஒரு காரியம், இப்பொழுது விசுவாசம், ஃபெய்த், நம்பிக்கை, மூன்றும் என்ன செய்யும்? நிலைச்சிருக்கும். அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இது 3 நிலைச்சிருக்க கூடியது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் எந்த உறவும் நிலைச்சிராத உறவு, எந்த வேலையும் நிலைத்திராத வேலை, எந்த மனிதனும் நிலையற்றவன். ஆனா கொரிந்து சபைக்கு கடிதத்தை எழுதுகிற பவுல், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, நமக்குள்ள நம்பிக்கை தான் பிரதானம், அன்பு, இம்மூன்று என்ன செய்யும்? நிலைத்திருக்கும். நிலைத்திருக்கிறதை பேசுகிறேன் உங்களுக்கு. அப்போ நமக்குள்ள என்ன நிலைச்சிருக்கணும் சொல்லுதேன்? வாய் திறந்து சொல்லுங்க. நம்பிக்கை. நம்பிக்கை நிலைத்திருக்க கூடியது. இன்னைக்கு உலகத்தில் எல்லாம் நிலையற்றவைகளாக இருக்கும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் என்னது நிலையா இருக்கணுமா? நம்பிக்கை நிலையுள்ளதாக இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் வருகிற இந்த ஸ்ட்ரகிள், போராட்டம், நெருக்கம், வியாதி, உபத்திரவம், இழப்புகள், இவற்றின் மத்தியில் நீங்க நின்று சொல்லணும், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. யோபுனுடைய மனைவி சொன்னா, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் ஏன் மனுஷா நிற்பானேன்? இந்த தெய்வத்தை தூஷித்து ஜீவனை விடு. தமிழ் வேதாகமத்தில் நீ ஒரு கிறுக்கி மாறி, மலையாள பைபிள் எனக்கு அது பிடிச்ச ஒரு வாசம், பொட்டிய போல
ஒரு லூச போல நீ பேசுகிறாய். ஒரு காலத்துல நான் என் காலை நெய்யினால கழுக சொல்ல கூட நீயும் கழுகுன. ஒவ்வொரு குழந்தைய கொஞ்சும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஆகாரம் ஊட்ட சொல்ல என் கூட சேர்ந்து ஆகாரத்தை ஊட்டினாய். மிருகங்களிலிருந்து வருகிற நன்மைகளினால், பிள்ளைகளிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் நம்ம 2 பேர் தான் என்ன செய்தோம்? அதை அனுபவித்தோம். ஆனால் அதுக்கு பின்னால ஒரு படிப்பினை உண்டு. எல்லாவற்றையும் இழந்தாலும் என் நம்பிக்கைய ஒருவரிடம் இழக்கவே இல்லை. அண்டர்லைன் பண்ணுதாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை எங்க கொண்டு விட்டுச்சுன்னு தெரியுமா? தன்னுடைய மனைவியை தவிர எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார் ஆண்டவர். இன்னைக்கு காலையில் சிலதை இழந்து கவலையோடு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்க நம்பிக்கை ஒன்று புதுக்கணும். ஆமை சொல்லுங்க. உங்க நம்பிக்கை ஒன்று பலப்படுத்தணும். நீ எவைகளை எல்லாம் இழந்தாயோ, எவைகள் எல்லாம் உன் கையை விட்டு போச்சோ, பிசினஸ் ஆனாலும், தொழில் ஆனாலும், வியாபாரம் ஆனாலும், வேலை ஆனாலும், சரீரத்திற்கு இருக்கிற பலவீனமானாலும், திரும்ப தரக்கூடிய வால வயதை போல கழுகுக்கு சமானமான ஒரு வயதை நீட்டி கொடுக்கிற ஒருவரை இன்றைக்கு பகல் அந்த நம்பிக்கை உள்ளவரை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் வேகமா போறதுனால இது அவ்வளவு முடித்து உங்க கையில கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து நான் விடைபெற ஜெபத்தோடு நிற்கிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15. 1 பேதுரு 3:15. கர்த்தராயிருக்கிற தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்க. கரங்களை தட்டி. இன்னும் உங்க பைபிளை கொஞ்சம் எழுத வேண்டியவங்களை எழுதிட்டு இங்க கொஞ்சம் உங்க கான்சன்ட்ரேஷன் இங்க திருப்புங்க. கர்த்தராயிருக்கிற தேவனை உங்கள் இருதயங்களில் என்ன செய்யணுமா? பரிசுத்தம் பண்ணணும். ஆராதனையில 3 நிலைகள் இருக்கிறது. அதை கூட ஒன்று கூடி எக்ஸ்ட்ரா இந்த பைபிள் ஸ்டடியில் சொல்லிக் கொடுத்தேன். ஆராதனையில் கர்த்தரை உயர்த்துகிறவனாயிருக்கணும். ஆராதனையில் கர்த்தர் செய்த நன்மைகளை நன்றி சொல்லுகிறவனாயிருக்கணும். ஆராதனையில் சிலதை கேட்கணும். ஆராதனையில் பாவத்தை அறிக்கை செய்யணும். இன்னைக்கு காலையிலே பேதுரு என்கிற தேவ பக்தனுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒருவனை கொண்டு கடிதத்தை எழுதுகிறார். கர்த்தராயிருக்கிற தேவனை உங்கள் இருதயங்களை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணும். அல்லேலூயா. நான் ஒரு கார் வச்சிருந்தேன், உங்களுக்கு தெரியும். அடிக்கடி இந்த கார் மொத்த டஸ்ட் அடைந்து நீங்களே வழியில் நிற்கிறத பார்ப்பீங்க. இந்த காரை கொண்டு உடனே கொண்டு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போவோம். வாட்டர் சர்வீஸ். என்ன சர்வீஸ்? வாட்டர் சர்வீஸ் முடிஞ்சு வர சொல்ல முகம் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? முகம் பார்க்கலாம். இதை போல விசுவாசியே, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வர சொல்ல, உபவாச கூட்டத்துக்கு வர சொல்ல, நீங்கள் வீட்டு கூட்டத்துக்கு வர சொல்ல, நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வர சொல்ல, நீங்கள் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வருகிறீங்க. நீங்கள் உங்கள் உயர்வை எல்லாம் சாட்சி சொல்லுகிறீங்க. ஆனா இந்த சர்வீஸ் ஸ்டேஷன் எதிர்பார்க்கிறது, இந்த சர்ச் எதிர்பார்க்கிறது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிற இடமாக்கும். இந்த இடம் ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களே, என்ன இடம்? உங்களை பரிசுத்தப்படுத்துகிற இடமாகும் இந்த திருச்சபை. அந்த நம்பிக்கையோடு இந்த ஆலயத்துக்குள்ள வருகிறீங்களா? இன்னைக்கு காலையில் கர்த்தர் கேட்கிறாரு, தெளிவாக விசுவாசியே, நீ பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். I am the holy. என்னை ஆராதிக்கிற எவனும் பரிசுத்தத்தோடு ஆராதித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த வசனத்தை இன்னும் உங்க மண்டையில நல்லா அழகா பதிவதற்கு, இருதயத்தில் அது எழுத்தாணியாய் பதிவதற்கு திருப்பி சொல்லுகிறேன். கர்த்தராய் இருக்கிற தேவன்
உங்களை இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறதை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் எப்படி பதில் சொல்லணும்? பைபிளை குறித்து ஏதாவது வாக்குவாதம் நம்ம சண்டை போட்டு அவனை வேட்டியை கட்டி நிற்போம். நீ எந்த காரியம் யாருக்கிட்ட சொல்லுதையோ எப்படி சொல்லணும்? சாந்தமாய், சந்தோஷத்தோட, வணக்கத்தோட என்ன செய்யணும்? உத்தரவு சொல்ல வேண்டும். பல இடத்துல விசுவாசிகள் சண்டை போட சொல்ல அவங்கள பல இடத்துல சாந்தப்படுத்துவதற்கு சில காரியங்களை, சில விஷயங்களை சாந்தத்தோடு சில காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பெரிய மலை போலுள்ள பிரச்சனையை இலகுவாக்குவதற்கு இந்த ஆண்டவர் கிருபை தந்தார். இன்னைக்கு காலையில் நம்ம உயர்த்தின சத்தத்தினால எத்தனை விளைவுகள் வந்தது, பிரச்சனை வந்தது, எத்தனை உறவுகளை இழந்தோம். நம்பிக்கையான விசுவாசத்தில் சபை வளரணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சீக்கிரமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 3:3, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல கரங்களை தட்டிக்கிறதுக்கு சொல்ற. எல்லாரும் அவர் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கீங்க, வேற யார்ட்டும் நம்பிக்கை இல்லலா? அல்லேலூயா. வேற யார்ட்டும் உங்க இருதயத்தை கடன் கொடுக்கலையே, வேற யாருக்கு தெரியாம உங்க இருதயம் கடன் கொடுக்கலையே, யாருக்கும் கொடுக்கலனா இன்னைக்கு கத்த சொல்றாரு, நம்பிக்கை முழுவதும் யாருக்கிட்ட வைக்கணும்? அந்த நம்பிக்கை நல்லா புரிஞ்சுக்க. வாலிப பிள்ளைகள் நல்லா இழுத்து வாங்கிக்கா, நல்லா பிடிச்சு வாங்கிக்கா, இது உன் வாழ்க்கைக்கு பிரயோஜனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் எப்படி இருக்கணுமா? சுத்தம். என்னது? இன்னைக்கு காலையில வேதம் சொல்லுகிறது, நீ தேவாலயத்துக்கு வர சொல்லலாம், உன்னை நீ சுத்தம் பண்ணி கொள்ளணும். தேவாலயம் ஒரு பெரிய சர்வீஸ் ஸ்டேஷன். சர்வீஸ் ஸ்டேஷன்ங்கிறது நீங்க சும்மா தண்ணி ஊற்றல, அந்த தண்ணி அடிக்க சொல்ல அதுக்கு பவர் இருக்கு. நம்ம காலெல்லாம் படிச்சுன்னா கால் அப்படி பொழுத மாதிரி இருக்கும். ஒரு சின்ன மழையில, பெய்கிற மழையில நீ பைக் ஓட்டி போச்சுன்னு சுள்ளுன்னு அடிக்க சொல்ல உனக்கு எவ்வளவு வேதனை வருகிறது. ஆலயம் என்பது உன்னை அடிச்சு திருத்தி நீ இப்படிதான் வாழணும்னு சொல்லி சம்மட்டியை கொண்டு அடிச்சு, வேதத்தை கொண்டு அடிச்சு நீ சுத்தமாகு என்று படிப்பிக்கிற இடமாகும் தேவாலயம். இன்னைக்கு காலையில சபையோடு சொல்லுகிறார், வாலிப பிள்ளையோடு சொல்லுகிறார், பெரியவங்கிட்ட சொல்லுதாரு, ஆலயம் என்கிற இடம் என்கிறது உன் நம்பிக்கை இப்படி இருக்கப்பட்டதா வைத்திருக்க அவர் உன்னை சுத்தமுள்ளவனாய், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறபடியால் தன்னை என்ன செய்து கொள்ள வேண்டும்? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் சுத்தமாவேன். இன்னைக்கு காலையில சபைக்கு நான் கடந்த உபவாச கூட்டத்தில் சொன்னேன், உன் கண்ணு எப்போ இடறல் ஆகுதோ உன் கையும் இடறல் ஆயிரும், உன் காலும் இடறல் ஆயிரும், உன் இருதயம் இடறல் ஆயிரும். உன் கண்ணு மட்டும் சுத்தமாக இருந்தா உன் சரீரம் முழுவதும் சுத்தமாயிரும். அதனால் நீ பார்க்க கூடாததை பார்க்காம இருக்கிறது என்றால் உன் கை கவனமாக இருக்கும், உன் இருதயம் கவனமாக இருக்கும், உன் நடை கவனமாக இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களா இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? உங்க நம்பிக்கை வீண் போகாது, நித்திய நம்பிக்கை. அடுத்து சொல்லுறது நம்ம கொஞ்சம் கவனமாக கேட்கணும். கொஞ்சம் இதெல்லாம் உங்க மண்டையில் கொஞ்சம் ஏற்றெடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னாலும் அதை நீங்கள் ஏற்றெடுத்து ஆக வேண்டும், இதை சபை அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு தேவ சமூகத்தில் இலகுவாக உங்களுக்கு புரிய வைக்க விதத்தில் இதை பேசுகிறேன். நீதிமொழிகள் 14:32, நீதிமொழிகள் 14:32. துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். நித்திய நம்பிக்கை. அல்லேலூயா. ஐயோ பாஸ்டர் ஐயா, இப்போ நாங்கள் இன்னும் பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும். அப்போ செய்ய வேண்டிய தூரம் வெகு தூரம். கரங்களை தட்டி. பிரசங்கிக்கிற ராஜன் பாஸ்டருக்கு பெரிய 2 கடமை இருக்கு. 2 பேருக்கும் என்ன செய்யணும்?
ஒரு ஆளுக்கு ஒருத்தங்கிட்ட கையை பிடிச்சு கொடுக்கணும், ஒருத்தனுக்கு ஒருத்திய கையை பிடிச்சு இங்க வீட்டுக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதம் படிப்பிக்கிறது, துன்மார்க்கன் தன் தீமையில் வாரிக்கொள்ளப்படுகிறான். பரலோகத்துக்கு போவதுக்கு 2 வழி இருக்கு. கேட்டுக்கு போகிற வழி அது என்னது? விசாலமான வழி. பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கமான வழி. நித்திய நம்பிக்கை உங்களுக்கு ஊட்டி இன்னைக்கு காலையில் உங்க வீட்டுக்கு சொல்லி அனுப்ப போறேன். துன்மார்க்கன் தன் தீமையில் வாரிக்கொள்ளப்படுகிறான். இன்னைக்கு காலையில சபையோடு கத்த சொல்ல, சபைக்கு வந்தா நீ இப்படிதான் இருக்கணும், அதுல எந்த மாற்றமே, நீ குடிக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, தேவனுக்கு பிரியமா அல்லாத ஒன்றும் செய்யக்கூடாது. துன்மார்க்கன் தன் தீமையில் வாரிக்கொள்ளப்படுகிறான், நீதிமானோ, அங்கதான் பாயிண்ட், என்னது? மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க மரணத்தை குறித்து நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? ஒரு நாள் இந்த ஹார்ட் ஸ்ட்ரைக் பண்ணும், இந்த ஹார்ட் ஸ்ட்ரைக் பண்ணும். ஆனா இந்த ஹார்ட்டுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது, அது ஸ்ட்ரைக் பண்ணவே பண்ணாது, அதுக்கு மரணம் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆத்துமா தான் நம்பிக்கை வைத்த ரெஸ்ட் இன் பீஸுக்கு போகும். RIP. ஏன் கல்லறையில் எழுதி வச்சுக்கான் தெரியுமா? ரெஸ்ட் இன் பீஸ். அந்த மரணத்திலும் நமக்கு நம்பிக்கை உண்டாகணும். சபை, விசுவாசி, என் திருச்சபை மக்கள், துன்மார்க்கன் தன் தீமையினால் அழியப்படும் பொழுது நீதிமானாக கர்த்தர் சபையில ஒன்று வச்சிருக்கிறாரு. உன் மரணத்தின் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் இன்னைக்கு செத்தாலும் ஆபிரகாமின் மடியிலே லாசரு தேற்றப்பட்டது போல நான் தேற்றப்படுவேன் என்கிற நம்பிக்கை உள்ளவன் தான் நித்திய நம்பிக்கை உள்ளவன். கரங்களை தட்டி சோதரம். கொலோசியர் 1:4. சீக்கிரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 4. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி போதும். கொலோசு தேவ பிள்ளைக்கு எழுதி கொடுக்கும் பொழுது, பரலோகத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். அல்லேலூயா. பரலோகத்தில் என்ன நம்பிக்கை? இந்த பூமியில ஆதாமினால யாரெல்லாம் பாவத்தில் விழுந்து போனாங்களோ, கடைசி ஆதாமாகிய கிறிஸ்து நமக்கு பரலோகத்தை, தங்க தெருவ தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொண்டு மீட்டு தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நான் பிரசங்கிக்கிற என் நேசராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக பரலோகத்தில் தங்க தெரு போட்டு வச்சிருக்காரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பளிங்கு, கோமேதகம், வைடூரியம் என்று ஒரு நீண்ட பட்டியலை ஆண்டவர் நமக்காக பரலோகத்தில் சேர்த்து வைத்திருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போயிருக்கிறேன். அந்த ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு ஒன்ன நான் என்கிட்ட சேர்த்துக் கொள்வேன். இன்னைக்கு நாளை நம்மள போறது மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி பிரசங்கிக்கிறீங்க. இதாயா பிரசங்கம்? எனக்கு ஒத்தையா ரெட்டையா சொல்ல தெரியாது, ஜோசியம் சொல்ல தெரியாது, கருப்பா வெளுப்பான்னு சொல்ல தெரியாது. எனக்கு பிரசங்கம் இந்த வேதத்திலிருந்து தெளிவா சொல்ல முடியும். பரலோகத்தில் உங்களுக்கு மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில நீங்க எப்படி இருக்கணுமா? நித்திய நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடியாய் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார் என்று எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? இல்லையா, எனக்கு கொட்டாரம் கட்டணும், எனக்கு மாளிகை கட்டணும், வீடை கட்டணும். உன் சரீரத்தினுடைய ஆயுசை எங்க குறுக்கி வச்சிருக்கிறாரு? போன வாரம் கேட்டையில சொல்லுங்க, சத்தப்பட்டு சொல்லுங்க. 4 விரலுக்குள்ள வச்சிருக்கிறாரு. மறந்துடாத. அப்பா, பதவி என்ன, புகழ் என்ன, பணம் வந்தா நம்ம வேஷம் என்ன, நம்ம பேச்சு என்ன, நடை என்ன, உடை என்ன, பாவனம் என்ன? இந்த இயந்திர கல்லு
அது வேலை செய்யாத காலம் வரும். கண்ணு அவுட் ஆகும், காது அவுட் ஆகும். மறந்துடாத. நம் நம்பிக்கையாயிருக்கிற ஆனந்த வாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னதாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது? மலையாளத்தில் ஒரு பாட்டுண்டு. கர்த்தாவுதன் கம்பீரநாதத்தோடும் பிரதான தெய்வ தூத சத்தத்தோடும் சொர்க்கத்தில் நின்னிறங்கி வந்திடும்போல். ஒரு பெரிய ஆழமான பாட்டு. இன்னைக்கு காலையில் கேட்கிறாரு, அவர் வருகைக்காக எத்தனை பேர் சபை ஆயத்தமாக இருக்கிற? இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிறது. 100 ரூபா காணிக்க வச்சா அடுத்த மாசத்துல உனக்கு 50 லட்சம் ரூபா வந்துடும். ஆனால் நித்திய நம்பிக்கையை குறித்த பிரசங்கங்கள் சபைகளில் குறைந்து வரும் பொழுது உனக்கு ஒரு நித்திய நம்பிக்கை வச்சிருக்கிறார். அவர் பிரசன்னமாவார். அல்லேலூயா. அவர் பிரசன்னராவார். இன்னைக்கு ஆண்டவரிடத்தை சொல்ல, ஆண்டவரே அந்த பிரசன்னத்தின் ஒரு நாள் வரும். ஒருவேளை அது என்னுடைய வயது முதிர்ச்சியில் வரலாம், ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி கூட வரலாம். அதற்கு நான் ரெடி, அதற்கு நான் தயார் என்கிற உணர்வுள்ளவனாக நாம் இருக்க வேண்டும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18-19 ஒரு ஆள் 1 பேதுரு 1:4 எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாமே. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18-19. நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. கவனமா கேட்கணும். அந்த மஞ்ச எழுத்துள்ளதை நம்ம எல்லாம் கவனிங்க. நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்க சொல்லுது, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் அடையும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். 19 அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்துமா நங்கூரமாயிருக்கிறது. கரங்களை தட்டி. கப்பலையும் பெரிய போட்டையும் பிடிச்சு நிறுத்தக்கூடிய ஒரு காரியமாகும் நங்கூரம். என்னது நங்கூரம்? ஸ்கிரீன்ல 18 மட்டும் போடுங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். 18 6:18 எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு, கவனமா கேட்கணும். அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ஒரு நாள் நமக்கு ஆறுதல் இல்லாமல் இருந்தோம். ஒரு நாள் அங்கீகாரம் இல்லாதவர்களாக, ஊர்ல யாரும் நம்மளை அங்கீகரிக்க மாட்டான். அங்க வர சொல்ல ரூட்டை மாறி போயிடுவான். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமா ஓடி வந்த உனக்கு ஒரு வியாதிப்பட்ட நேரத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தை வந்து கதறி அழுதாய். உனக்கு ஒரு நெருக்க வந்த பொழுது இந்த இடத்துல உக்காந்தாய். உனக்கு அடைக்கலம் கொடுத்த அடைக்கல பட்டணம் உன் தேவாலயம். மறக்காதங்க. 2 மாறாத விஷயங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். எப்பெல்லாம் இந்த பைபிளை எடுத்துட்டு கர்த்தர் பாதத்தில் அமருகிறீங்களோ, எப்பெல்லாம் இந்த தேவாலயத்துக்கு ஓடி வந்து கொஞ்ச நேரம் காத்திருக்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரு ஆறுதலை இந்த இடம் உங்களுக்கு சொல்லி அனுப்பும். நான் ஏன் இந்த உபவாச கூட்டத்தை நான் அந்த காலத்தில் எந்த ஒரு ப்ரோக்ராம் வந்தாலும் வேண்டான்னு சொல்லி இந்த உபவாச கூட்டத்தில் நான் உட்காருந்தேன் தெரியுமா? நான் அதை ருசி தறிந்தவன். அவர் எனக்கு ஆறுதல் மாத்திரமல்ல, வேத அறிவை எனக்கு தந்தார், வேத வியாக்கியானத்தை தந்தார். இந்த வாரத்தில் ஜனம் கூட சொல்ல இவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுமேங்கிறத இந்த பரலோகம் இந்த சரீரத்துக்குள்ள தலைக்குள்ள தந்துச்சு. 19ஆவது வசனத்தை கூட எல்லாரும் உங்க மைண்டை ஒருநிலைப்படுத்தி, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக எங்க போகிறதுமான ஆத்துமா நங்கூரம். நீங்க இந்த ஊர்ல இருந்து ஒரு திரைக்குள்ள பிரவேசிக்கணும், அது பரலோக திரை. ஆமை சொல்லுங்க.
அதுக்காக தான் உங்க மேல ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு நித்திய நம்பிக்கை உள்ளவனாக மாற வேண்டும் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். கடைசி மெசேஜ் முடிய போறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 4. 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக முடிக்கிற. எல்லாரும் மண்டையை பிடிச்சுக்காங்க. ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக முடிக்க. என்ன இப்ப நித்திய நம்பிக்கையெல்லாம் குடிச்சு உங்களுக்கு சொல்லி வந்தேன். இப்போ ஜீவ நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஹலோ, நீங்க மறு திருமுழுக்கினால் என்ன செய்திருக்கிறீங்க? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்முடைய திருச்சபையில இந்த தெளிப்பு ஸ்நானசானம் இல்லை. என்னதில்லை? தெளிச்சு இல்லை. நம்ம கொடிக்கிட்ட இருக்கல. நம்ம ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுஜென்மம் திருமுழுக்கினால் அவன் மனம் திரும்பி சபைக்கு சாட்சியாக மாற்றிருக்கிறான். ஒரு காலத்தில் டாம எதிர்நோக்கி இருந்தோம். இந்த கேம்பஸுக்குள்ள அந்த ஞானஸ்தான தொட்டியை கத்தர் ஏன் தந்தார்னா இந்த வேத அடிப்படையில். கரங்களை தட்டி இன்னைக்கு சபை கிட்ட கத்தர் சொல்லுதாரு, அவர் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும், சொல்லுங்க, மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி தம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? நான் மறுபடி பிறந்திருக்கிறேன். உங்களுக்குள்ள பிறந்த டேட்டு தெரியும். நீ மறுபடி பிறந்த டேட்டு, நீ ஞானஸ்தானம் எடுத்த டேட்டு உனக்கு தெரியுமா? அதுல உன் மேல ஆண்டவர் வேதனையோடு நின்று சொல்கிறார், நீ ரட்சிக்கப்பட்ட காலத்தை நீ மறக்க கூடாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீ இருந்த சுபாவமோ நீ ரட்சிக்கப்பட்ட காலத்துக்கு பின்புள்ள சுபாவத்தையும் கம்பேர் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் எவ்வளவேனும் நான் கொடுத்து வச்சவன். நான் வேலை செய்கிற சம்பளம்லாம் என் வீட்டம்மாகிட்ட கரெக்டாக கொண்டு கொடுக்குறேன். ஒரு காலத்தில் என் வேலையினுடைய முழு பங்கும் டாஸ்மாக் கடைக்கு போச்சு. இன்னைக்கு ஆண்டவர் என்னை மறுஜென்ம திருமுழுக்கினால் என்னை மாற்றி இருக்கிறார். ஏன் உங்களை மறுஜென்ம திருமுழுக்கினால சபையோடு சேர்த்தா தெரியுமா? இந்த ஊருக்காக இருக்கிறதுக்கல்ல, நீங்கள் பரலோகத்திற்கு போவதற்கு. அந்தபடி நான் ஒரு பெரிய விளக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்பிக்கையும் நித்திய நம்பிக்கையும் உடைய 2 கம்பேர் பண்ணி உங்ககிட்ட பேச கர்த்தர் உதவி செய்தார். அந்தபடி அன்னைக்கு காலையில் சொல்லுவான், ஆண்டவரே என் நம்பிக்கையெல்லாம் என் சம்பளத்தில், நம்பிக்கையெல்லாம் எங்கள் பெற்றோர் இடத்துல, நம்பிக்கையெல்லாம் 3வது ஒருவர்கிட்ட இல்லை. ஆண்டவரே நான் யார் இடத்துல நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று ஆவியானவரே நீர் தெளிவாக என்கிட்ட பேசுனீங்க. ஆண்டவர் ஒரு அப்ரோஜனமான ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் ஒப்பு கொடுத்தா ஒரு காலம் வரும், ஓடிக்கொண்டிருக்கிற சுவாசம் நம்மை விட்டு போகும். ஆனால் அந்த சுவாசத்தை ஊதி கொடுத்த ஒருவர், அந்த சுவாசத்தினுடைய சொந்தக்காரர் அக்கறை நாட்டுக்கு செல்வதற்கு நம்பிக்கை உள்ளவர்களாய், நித்திய நம்பிக்கை உள்ளவர்களாய் ஆண்டவரிடத்தில் வாழ்வதற்கு நம்மை சமர்ப்பிப்போம். தேவன் இந்த திருவார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள், ஜனம் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நித்திய நம்பிக்கை உள்ளவர்களாக இந்த இடத்துல போவதற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தரிசனம் காண ஜனங்களுக்கு கிருபை செய்தருளும். இப்பொழுது பிரிகிறோம் நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். ஆராதனையில் வந்து போன எல்லா குறை குற்றங்களை மன்னித்தருளும். ஜனத்தை நீர் தைரியமாய் தங்கள் வீடுகளுக்கு அனுப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
நம்முடைய கர்த்தரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நாம் ஏறெடுத்துக்கொண்ட எல்லா விண்ணப்பங்களோடும் தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமக்கு சேர்ந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.